ஜானோட மகனான ஜாக்கை கடத்தி வச்சிருக்கிறது ஏஞ்சலோ பிராண்டேன்னு நம்ம கேங்க்கு தெரிஞ்சதே தவிர அவன் யாருன்னோ அவனோட செல்வாக்கு என்னன்னோ தெரியல. செயின்ட் டெனிஸ் நகரம் முழுக்க ஆர்த்தர் சுற்றி ஏஞ்சலோ பிராண்டே பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணார். யார்கிட்டயோ விசாரிச்சோம், யாரும் எதுவும் பெருசாக சொல்லலை. ஆனால் அப்போது ஒரு சின்ன பையன் ஆர்த்தர்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு ஓடினான். அவனை ரொம்ப தூரம் துரத்தி ஒரு வழியாக பிடிச்ச அப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது ஏஞ்சலோ பிராண்டே தான் நகரத்தோட பெரிய கிரைம் லார்ட்னு. அவனோட மேன்ஷன் எங்கே இருக்குன்னு ஆர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினார். போகிற வழியில தான் இந்த சிவிலைஸான நகரத்தோட வாழ்க்கை எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு உணர்றாரு. காட்டுலையும் மேட்டிலையும் குதிரையில் சுற்றி தெரிஞ்ச அந்த நாட்களை நினச்சி வருந்தினார். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட லாமன் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு. இப்படி இருக்க ஆர்த்தர் டச் கிட்டையும் ஜாக்கோட அப்பாவான ஜான் கிட்டையும் ஏஞ்சலோ பிராண்டேவோட மேன்ஷனை பற்றி சொல்ல அவங்க அங்கே போனாங்க. அங்கே ஏஞ்சலோ பிராண்டே டச்சையும் கேங்கையும் கேவலமாக நடத்தினான். இதை உணர்ந்து டச் கோவம் அடைஞ்ச உடனே பிராண்டே சமாதானமாகி ஜாக்கை என்கிட்ட தான் விற்றாங்க, நான் அந்த பையனை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் சும்மாலாம் நான் அவனை திருப்பி ஒப்படைக்க மாட்டேன், எனக்காக நீங்கள் சில வேலைகளை இறங்கி செய்ய வேண்டியிருக்கும்னு சொல்கிறான். ஆர்த்தரும் வேறு வழி இல்லாதனால வேலைகளை செஞ்சு தராரு. உதாரணமாக சுடுகாட்டு பிணங்களோட நகைகளை திருடுற கூட்டத்தை ஒழிச்சு கட்டுற வேலை, இந்த மாதிரிலாம். இந்த வேலைக்கெல்லாம் ஜானும் உதவி செய்கிறாரு. தன்னோட பையனை சீக்கிரம் மீட்டெடுக்க மட்டும் இல்லை, ஆர்த்தர் மேலே வச்சிருக்க அன்புனாலையும் மரியாதைனாலையும். ஒரு வழியாக ஜாக்கையும் நம்ம கேங் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, ஜாக்கை பிராண்டே இவ்வளோ நாளாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஜாக் திரும்ப வந்த சந்தோஷத்தில் கேங் எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனால் அங்கே ஓட்டர் ஸ்குவாட்ல இருந்து இப்போ நம்ம கேங்க்கு வந்தான் இல்லையா கிரண், அவன் மட்டும் இந்த பார்ட்டியில் கலந்துக்கல ஏதோ காரணத்தினால. அடுத்த நாளே இன்னொரு பார்ட்டிக்கு நம்ம கேங் போக வேண்டி இருந்தது. ஆனால் இந்த முறை சாதாரண பார்ட்டி இல்லை, ஏஞ்சலோ பிராண்டே கொடுக்குற ட்ரீட் அது. அங்கே போகிறதுக்கே நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம பாய்ஸ் போகிறாங்க. அந்த பார்ட்டியும் அவங்க பழக்க வழக்கங்களும் நம்ம பாய்ஸ்க்கு ரொம்ப வினோதமாகவும் கடுப்பாகவும் இருக்குது. ஆனால் அங்கே போனதுக்கு ஒன்று மட்டும் லாபம் இருந்துச்சு. ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்க உதவுற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஆர்த்தர் கைக்கு கிடைக்குது. இதை டச் பார்த்துட்டு இது போதுமே, இது தெளிவாக பண்ணிட்டா நம்ம செட்டில் ஆயிடலான்னு சொல்கிறாரு. சீக்கிரமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழ்வோம், இந்த பிளானை நிகழ்த்திட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் தன்னோட முன்னாள் காதலி மேரி கிட்ட இருந்து ஆர்த்தருக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் வருது. உன்னை பார்க்கணும் ஆர்த்தர் அப்படின்னு. ஆர்த்தரும் போய் பார்க்க மேரியோட அப்பா கேம்பிளிங்கில் மேரியோட நகைகளை விற்க போகிறதா மேரி சொல்கிறா. ஸோ ஆர்த்தரும் அந்த நகையை மீட்டு கொண்டு வராரு. எப்பவும் தேவைக்காக உன்னை கூப்பிடுறேன்னு நினைக்காத ஆர்த்தர், எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லைன்னு மேரி சொல்கிறா. மேலும் மேரி தியேட்டருக்கும் ட்ராலிக்கும் எல்லாம் ஆர்த்தரை கூட்டிகிட்டு போனால் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. பழைய கதைகள் பேசிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தே அன்னைக்கு நாள் முடிவடையுது. பிரிய போகிற அந்த தருணத்தில் மேரி ஆர்த்தர் கிட்ட கேட்டாங்க, ஆர்த்தர் இப்போ நம்ம கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் ஆர்த்தர், நீயும் நானும் மட்டும், நாம் கண்ட கனவு வாழ்க்கையே போய் வாழலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்த்தர், எனக்கும் ஆசைதான் மேரி, ஆனால் இந்த கேங் விட்டு வர முடியாது, என்னால் பாதியில் கைவிடக்கூடாதுல்ல, என்னை நம்பி சிலர் இருக்காங்க, அதோட கடைசியாக ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டா நான் உன் கூடவே வந்துடுறேன்னு வாக்கு தராரு. 2 பேரும் அப்போதைக்கு பிரியறாங்க. அப்புறம் சில நாட்களாக கேங்கு இருக்க சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு சின்ன சின்ன கொள்ளையும் அடிச்சுட்டு நிம்மதியாக இருந்தார் ஆர்த்தர். ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கலை. ஆர்த்தரும் டச்சும் அவங்க மறைவிடத்தில் பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள் அங்கே குதிரையில் மெதுவாக வந்துட்டு இருந்தான். அதை டச் பார்த்துட்டு என்னென்னு கூர்ந்து கவனிக்கும் போது தான் தெரிஞ்சுது அது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு காட்சின்னு. கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அந்த கலையை கையில் பிடிச்சபடி அனுப்பப்பட்டிருந்த அந்த நபர் வேற யாரும் இல்லை, ஓடர் ஸ்குவாட் கேங் விட்டு வந்து இங்கே சேர்ந்த நம்ம கிரண் தான். உடனே ஆர்த்தர் பெண்கள் எல்லாரையும் உள்ளே போக சொல்லி மற்ற பாய்ஸோட தயாராக இருந்தார். அவங்க நினச்ச மாதிரியே அங்கே அவங்கள தாக்க நிறைய பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் வேற யாரும் இல்லை, ஓடர் ஸ்குவாட் கேங் தான். கேங்கு விட்டு போயிட்டான்ற காரணத்துக்காக தான் கிரணையும் அவங்க இப்படி சித்திரவாதம் பண்ணி கொண்டாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம கேங் வருத்தத்தோடவும் கோவத்தோடவும் சுட்டு தள்ளினாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெண் அலற சத்தம் கேட்டுச்சு. உடனே ஆர்த்தர் அங்கே போய் பார்க்க சாடி ஆட்லர் இருந்தாங்க அங்கே. அதாவது கணவனை இழந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம கேங் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் கத்துனது. அவங்களுக்கு உதவி தேவைன்னு பார்த்தா அங்கே ஆக்ரோஷமாக கத்தியால் குத்திட்டு இருந்தாங்க ஓடர் ஸ்குவாட் கேங். என்ன இருந்தாலும் கணவனை கொண்டதே அந்த கேங் தானே. ஆனால் இப்போது பயந்த சுபாவம்லாம் இல்லாமல் தைரியமாக சண்டை செஞ்சாங்க சாடி. இப்படி அங்கே வந்த எல்லாரையும் கொன்ன அப்புறம் இந்த நிகழ்வுனால கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் மன உளைச்சலுக்கே போயிட்டாங்க. டச் கிரணை புதைச்சு இறுதி சடங்குகள் செய்ய சொன்னார். கொடுமை என்னன்னா, கிரண் மேலே இப்போ நம்ம கேங் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பாசம் வந்திருந்தது. அப்படி வந்த அந்த நேரத்தில் அப்பாவியான அவனை கொடூரமாக கொண்டுட்டாங்க. இவ்வளோ கேங்கில் ஒரு பொண்ணான மேரிக்கு அவன் மேலே காதலே ஏற்பட்டது. ஆனால் அவன்கிட்ட கடைசி வரை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஆர்த்தரும் பயங்கர துயரத்துக்கு ஆளானார். அவருக்குள்ள அவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்ட ஒரே கேள்வி,
என் உயிரையே அவன் ஒரு தடவை காப்பாற்றினான், திருப்பி அவன் உயிரை என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் டச்சோட மனைவி என் கூட நீங்கள் நேரமே செலவழிக்க மாட்டீங்கன்னு வருந்தினாங்க. ஆனால் டச் கோவப்பட்டு எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, உன் கூட நான் நேரம் செலவழிக்கணுமான்னு திட்டுறாரு. மேலும் அந்த ஏஞ்சலோ பிராண்டே எனக்கு ஒரு சின்ன கொள்ளைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கான், அதன்படி நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த திட்டத்துப்படியே ஆர்த்தரையும் கேங்கோட ஒரு இளைஞனான லென்னியையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போனதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது வெறும் $15 கால் சென்ட் தான். ஆனால் இது பண்ண போய் அவங்க உயிரே போயிருக்கும். இப்போ தான் நம்ம கேங் உணர்றாங்க, அந்த ஏஞ்சலோ பிராண்டே அவங்கள கேவலமாக தான் பார்க்குறான். இப்படி நம்மளை அவன் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு கடைசியில் தேவையில்லாமல் தூண்டி விட்டு சாகடிக்க பார்த்துருக்கான்னு உணர்றாங்க. எல்லாத்த விட அவங்கள பாதித்தது பிராண்டே அவங்கள தரக்குறைவாக பார்க்கறது தான். கிராமத்தானுங்க, கௌபாய்ஸ் அப்படின்னு அவன் கேவலப்படுத்தின நாட்கள் தான் டச்சுக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு பழி தீர்க்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஆர்த்தருக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏமாந்தது உங்கள் தப்புன்னு கோவப்படுறாரு. மேலும் அவங்களுக்கு கூட வந்து உதவி செஞ்ச கேங் மெம்பர் லென்னியையும் பாராட்டுறாரு. ஆனால் என்ன இருந்தாலும் டச்சுக்கு மனசு ஆறல. அடுத்த நாள் கேங்கோட ஒரு மூத்தவரான ஹோசையா கிட்ட பேங்கை கொள்ளையடிக்கிறதா முடிவெடுத்திருக்காங்கல்ல, அந்த மெயின் பிளானை நிகழ்த்தணும், அதுக்கு முன்னாடி ஏஞ்சலோ பிராண்டேவை கொல்லணும்னு சொல்கிறாரு டச். மூத்தவர்ன்ற முறையில் ஹோசையா பழிவாங்கலாம் வேணான்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் அதுக்கு வழிமுனைய டச் சொல்கிறாரு, இது பழிவாங்கல்னு ஏன் நினைக்கிறீங்க, அவன் ஒரு பெரிய கை, அவன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக பேங்கை கொள்ளையடிக்க முடியாது, அதுக்கு தான் சொல்கிறேன். அதோட நான் சொன்னேன்ல, இதை செஞ்சுட்டா போதும், நம்ம டஹீட்டின்னு ஒரு ஊருக்கு போய் இந்த கன்ஸ்லிங்கர் வாழ்க்கையெல்லாம் விட்டுறலான்னு மனசு மாத்துறாரு. அவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஆக முதல் வேலையாக ஒரு பயங்கரமான திட்டம் போட்டு ஏஞ்சலோ பிராண்டேவை கடத்துறாங்க. ஒரு சின்ன படகுல கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏஞ்சலோ பிராண்டே அப்போ கோவத்தில் பயங்கரமாக திட்டி சபிச்சு டச்சை கொன்று என்னை விடுவிக்கிறவனுக்கு $1000 சொல்கிறாரு. ஆனால் அவனுக்கு நம்ம பாய்ஸை பற்றி தெரியல, யாருமே கண்டுக்க கூட இல்லை. இந்த டீல கொள்ளை அடித்தாலும் நம்ம கேங்க்கு பணம் மோகம் இருந்ததில்லை. சீக்கிரமே ஏஞ்சலோ பிராண்டேவை கட்டி தண்ணியில் தள்ளி விடுறாரு. சாதாரண தண்ணியில் முதலைகள் நிரம்பி கிடக்கிற ஒரு ஏரி அது. மூச்சு இல்லாமல் செத்து போகிறதுக்கு முன்னாடியே முதலைகள் கொண்டுடும் அந்த ஏரியில். அவ்வளோ பயங்கரமான ஏரி. அடுத்த நாளே நம்ம பேங்கை கொள்ளையடிக்கலாம், இந்த ஊரில் எவனும் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு டச் கேங்கை கூட்டிகிட்டு கொள்ளைக்காக ஆயத்தம் பண்ணார். பேங்கையும் நல்லாவே கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க திட்டம் போட்டபடி. ஆனால் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. உள்ளூர்காரங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு நம்பினாங்க, அது போலவே யாரும் வரலை. ஆனால் பிங்கர்டன் டிடெக்டிவ் ஏஜென்சியை சேர்ந்த ஆஃபீஸர் மில்டன் அங்கே வந்தார், எதிர்பாராத விதமாக. கேங்கோட மூத்தவரும் வழிகாட்டியுமான ஹோசியாவை பகடக்காயாக கூட்டிகிட்டு வர்றாரு. நான் தான் அன்னைக்கு சரணடைய சொன்னனே டச், அன்னைக்கு சரணடைஞ்சா உன்னை மட்டும் கொல்லுவேன், இல்லைனா 50 பேரோட வந்து மொத்த பயலையும் தூக்குவேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவே ஹோசையாவை சுட்டு கொள்கிறாரு. மரண பயத்தை முதல் முறை டச் பார்த்தாரு. பிங்கர்டன்ஸை எதிர்த்து நிற்க முயற்சி செஞ்சாலும் அவங்களால முடியல. அவங்க எண்ணிக்கையும் பலமும் பயங்கரமாக இருந்துச்சு. முதல் முறையாக நம்ம கேங் புறமுதுக காட்டி தப்பிச்சு ஓடுற நிலைமை ஏற்பட்டுது. ஆனால் அப்போவும் பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ் விடலை. கேங்கில் ஒரு இளைஞனான லென்னியை சுட்டு கொள்கிறாங்க. பல கனவுகளோட வாழ வேண்டிய ஒருத்தன், அவனையும் கொண்டுட்டாங்க. பயங்கர வீழ்ச்சியை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க நம்ம வேண்டர்லிண்டா கேங். யாரோ ஒரு கருப்பு ஆடு கேங்கில் இருக்கான்னு உறுதி செய்கிறாங்க. முதல்ல கிரண், அப்புறம் ஹோசையா, இப்போ லென்னி, இப்படி வரிசையாக இறந்துட்டு வராங்க. அதோட ஆர்த்தருக்கு சகோதரன் மாதிரியான ஒருத்தன் தான் ஜான், அவனையும் லாமன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் சும்மா நடக்காது. அதோட பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸ்க்கு இவங்க பேங்க் கொள்ளையடிக்கிறத பற்றி எப்படி தெரியும்? இப்படி கேள்விகள் ஏராளமாக வந்துச்சு. ஆனால் இப்போ யோசிக்க நேரம் இல்லைன்னு உணர்ந்து நம்ம பாய்ஸ் அந்த ஊரை விட்டே தற்காலிகமாக தப்பிக்கலான்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா வீதிக்கு வீதி பிங்கர்டன்ஸ் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. ஊர் விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை. மேலும் கைதான ஜானோட மனைவியான அபிகெயிலுக்கும் அப்பா எங்கன்னு வெகுளித்தனமாக கேட்க போகிற சின்ன பையன் ஜாக்கும் டச் கிட்ட பதில் இல்லை. ஸோ கேங் லேடிஸ் நிலைமை என்னன்னு கூட தெரியாமல் வருத்தத்தோட ஒரு ஷிப்பில் மறைஞ்சிருந்து கடல் பயணம் செஞ்சு போகிறாங்க நம்ம கேங். ஆனால் அந்த பயணம் கூட அவங்கள காப்பாற்றலை. ஒரு பெரிய புயல் கப்பலை தாக்குது. நம்ம கேங் பாய்ஸ் எல்லாரும் லைஃப் போட் ஏறி தப்பிச்சு போகிறாங்க, ஒருத்தரை தவிர. அந்த விபத்தில் தப்பிக்க முடியாமல் போன ஒருத்தர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆர்த்தர் தான். அங்கே கட் பண்ணால் சில நாட்களுக்கு அப்புறம் ஆர்த்தர் கண் விழிக்கிறாரு. அவர் கரை சேர்ந்தது பக்கத்தில் இருந்த ஒரு தீவில். யாரும் சுற்றி இல்லை. அவருக்கு மனசில் தோன்ற ரெண்டே விஷயம், தாகம், பசி. ஆள் இல்லாத அந்த தீவில் நடக்கக்கூட தெம்பில்லாமல் தன்னந்தனியாக தத்தளிக்கிறாரு ஆர்த்தர். பயங்கர இருமல் வேற. இதோட இந்த சாப்டர் முடியுது. இப்படி தீவில் தனியாக மாட்டிக்கிட்ட ஆர்த்தருக்கு என்ன ஆக போகுது?
கேங்கோட லேடிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? லைஃப் போட்டில் ஏறி போன மற்ற கேங் பாய்ஸ் நிலமை என்ன? கூட இருக்கிறவங்களையே காட்டி கொடுத்த அந்த நய வஞ்சகம் யாரு? முன்னாளின்றனத்தை எதிர்காலத்தின் கண்ணாவை மடியிலே ஏந்திக் கொண்டு ஜீவநதி